ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பச்சையாக அரைச்சி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி வந்து நான் யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன். இது நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணியிருக்கிறோம். இது கூட வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துக்குங்க. ரெண்டையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு ஒரு 10 பல்லு அளவுக்கு பூண்டு பல்லும் சேர்த்துருக்குறேன். சேர்த்து இப்படி குறப்பாக தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. சேர்க்காமல் இப்படி அரைச்சி எடுத்துக்குங்க. நல்லா பழுத்த தக்காளி பழமாக ஒரு 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இதெல்லாம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிங்க. கடாயை வச்சு நீங்கள் கடலெண்ணெய் சேர்த்துக்குங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். நான் வந்து கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்குங்க. கூட கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். நம்ம கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு 2 கொத்து அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்குங்க. இதில் நல்லா வந்து வணக்க வேண்டியதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா கைவிடாமல் நல்லா வணக்கிக்கிங்க. இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கிங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கிங்க. இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா நீங்கள் வணக்கிக்கணும். அப்போ தான் வந்து இந்த குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வணக்கியிருக்கிறோம் அப்படின்னு. நல்லா மூடி போட்டு நல்லா வணக்கினீங்கன்னா சைடில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். அதை கரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பிரிஞ்சு மேலே வந்துடும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம உப்பு பத்தலைன்னா உப்பு, காரம் எது புளிப்பு பத்தலைன்னா நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா சரி பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட மீனெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஜிலேபி மீன் தான் எடுத்திருக்கேன். தலை மட்டும்தான் இதில் சேர்க்க போகிறேன். இது ஒரு 3/4 கிலோ அளவுக்கு இருக்கும். எல்லா மீனையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அப்படி கிளறி விடாமல் இப்படி கொஞ்சமாக லைட்டாக மட்டும் உள்ள அப்படியே அமுத்தி விடுங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு கூட நம்ம வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மிலே வேக வச்சு எடுத்தோம்னா மீன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். மீன் நல்லா வெந்துருச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈஸியாகவும் சமைச்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ மல்லித்தலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் கழித்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.